கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவன் திருச்சபை சார்பும் உங்கள் அனைவரையும் நண்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு இந்த இடத்தை வழிநடத்தி தந்தார். இந்த நாளிலும் வார்த்தை வேலைக்குள்ளாக நாங்கள் இந்த நாள் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக தேவன் என்னுடைய உங்களோட பேசுவதால் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம் தாழ்த்தி ஜபித்து அதுக்கு பின்பாக நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். தகப்பனே, இந்த நாளிலேயும் உங்களுடைய ஆவியும் ஜீவனமாக இருக்குன்னு சொல்ல உங்களுடைய வார்த்தை இந்த நாளில் உங்களோட பேச வேண்டும். அப்பா தேவரீர், இந்த நாளிலேயும் உங்களுடைய வார்த்தை வறுமையாக திரும்புவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் உங்களுடைய வசனங்கள் ஆண்டவரை தொடர்புட விதைக்கப்பட வேண்டும். ஆண்டவரை இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு சுத்த இதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னை உட்பட ஒவ்வொருவரையும் கர்த்தர் வார்த்தையினால் எங்களை போஷித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு தரப்பட்ட நேரம் 1/2 மணி நேரம் தான். இந்த உபவாச கூட்டம்ன்றோடைய நேரம் எடுத்து பேச இயலாது. தரப்பட்டது நேரத்துக்குள்ளாக நான் என்னுடைய வார்த்தையை கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை. எனவே இன்றைய நாளும் இந்த வார்த்தையை இன்றைய நாளும் என்னோட ஆண்டவர் உறுதிப்படுத்தினா என்னென்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வருகிற வேளையில் வளமை போல் இல்லாமல் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 தரத்துக்கு மேலே சுற்றினோம். கிறிஸ்டி பிரதரும் அப்படியாக சுற்றினார். இடம் இல்லை, எங்களுக்கு கார் பார்க் பண்ணுற இடம் இல்லாமல் இப்படி ஒரு நாள் இப்படி நடக்கிற இல்லை. இப்படியே அலைஞ்சு திரிஞ்சு நான் நினச்சது இன்றைக்கு வார்த்தை இன்றைய கொடுக்குற கஷ்டம்தான் இன்றைக்கு குணாதுரர்கிட்ட சொல்லி யாரையும் மாற்றி விடுவோம்ன்ற யோசனை கூட அப்படியாக என்னோட எண்ணினது. ஏன்னா இடமே இல்லை, பார்க் பண்ண இல்லாத இடம் இல்லை. அப்படி இருந்து அதில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் தங்களோட இடங்களை கொஞ்சம் விட்டு தந்து எனக்கு அந்த இடத்தை தந்தார். மட்டுமட்டான இடத்துல விட்டு வந்திருக்கிறேன். அப்படியாக இன்றைய நாள் வார்த்தைக்கு எனக்கு என்னுடைய சம்பவம் இன்றைக்கு உறுதிப்படுத்த நாங்கள் பார்க்குறோம். என்னோட வார்த்தை இன்றைய நாள் நான் எடுத்த வார்த்தை எங்களோட ஊரில் சொல்லுவாங்க, ஒரு கோபம் வந்தால் ஒரு வழக்க பேச்சு மொழியை சொல்லுவாங்க, பொறுமையெல்லாம் ஒரு எல்லைக்குத்தான்ட்டு. எல்லாம் மிஞ்சினால் அங்கால எங்களை கையெல்லாம் நாங்கள் வேலை செய்கிறது முந்தி, இல்லாட்டி கால் வேலை செய்யும். பொறுமையெல்லாம் ஒரு எல்லைக்குத்தான். இது மனுஷனுடைய பேச்சு வழக்கம். ஆனால் இன்றைய தலைப்புடைய வார்த்தை பொறுமையை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசியிருக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட பொறுமை உள்ள தேவன். நாங்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தோம், எப்படி எங்களை ஆண்டவர் பொறுமையாக அவர் எங்களை மீட்டுக்கொண்டு இந்த இடத்துல உணர்ந்து விட்டு இருக்கிறார் என்று நாங்கள் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு சின்ன சின்ன காரியம் என்றாலே எங்களுக்கு பொறுமை இல்லை. இன்றைக்கு எங்களை சபையோ, நான் இப்போ இந்த சபையிலேருந்து நாங்கள் கடந்த காலங்களிலிருந்து நாங்கள் பார்ப்போமானால் பொறுமை ஒன்று இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த இடமே எங்களுக்கு காணாமல் இன்னொரு போயிருப்போம். நீங்கள் எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளணும். சரி, அதெல்லாம் 2ஆம் கட்டம். ஆனால் பொறுமை ஒன்று இருந்திருந்தால் இந்த இடத்துல எல்லாம் இருந்திருப்பினோம். அப்போ விசுவாசம் முக்கியம்தான், பரிசுத்தம் முக்கியம்தான். ஆண்டவருக்கு அவரை நம்ப வேண்டும். பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும், அவரை நம்ப வேண்டும். நாங்கள் உத்தமனாக இருக்கோம் விசுவாசம். அதே போல் எங்களுக்குள்ள பொறுமையும் அங்கே முக்கியம் என்று பார்க்குறோம். நாங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம்னா ஆபிரகாம் எங்களோட முற்பிதா, எங்களுடைய விசுவாச தந்தை என்று ஆபிரகாம். அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஆபிரகாம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர். ஆனால் சாராளுடைய கதையை கேட்டு பொறுமை இல்லாமல் அது தவற செய்து இன்றைக்கு ஒரு தவறான பாதையில் உலகம் போயிட்டு தவறான ஒரு வாக்குத்தத்தம் இல்லாத சந்ததியை பெற்று அப்படியே ஆகும். ஆனால் இதே ஈசாக் வந்து அவருடைய மகன். ஆனால் அங்கே துறவை தோன்றுகிற வேளையில் அங்கே அமலேக்கர் வந்து தூக்க அவர் அதை பொறுமையோடு அதை கடந்து செல்கிற கடைசியில் அவங்களே வந்து அங்கே சரணடைந்து அங்கே அவங்க விருந்து உண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம், சமாதானமாக போகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த துறவை கிண்டைக்கு அந்த நீரூற்றை காணைக்கு அவங்க சொல்கிறாங்க, உன்னோட கத்தர் இருக்கிற நீ விருத்தி அடைஞ்சிட்டு போகிறாய், அதெல்லாம் எரிச்சப்பட்டாங்க. ஆனால் ஈசாக்கிட்ட இருந்தது அவருக்கு துணிவு இல்லை என்ற வேதம் அதில் சொல்லப்படுது. எல்லா வசனத்தையும் எடுத்து காட்ட நேரம் போயிருக்கு. எனக்கு கதைச்சு கொண்டு போகிறோம். சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிப்போம். அங்கே சொல்லப்படுது ஈசாக்கு துணிவு இல்லை. அதனால் அங்கே சொல்லப்படுது வேதத்தில். ஏன்னா ஈசாக்கு தன்னுடைய மனைவியை சகோதரன் அங்கே சொல்கிற வேதத்தில் அங்கே நாங்கள் பதிவிட்டுருக்கோம் பார்க்குறோம்.
அப்போ ஈசாக்கு துணிவு இல்லை, ஆனால் பொறுமை இருந்தது. இந்த நாட்களில் எங்களுக்கும் நல்ல துணிவு இருக்குது. நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம்ன்ற துணிவு இருக்குது எங்களுக்கு. அல்லது விசுவாசம் இருந்தவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். பரிசுத்தம் இருக்கு எங்கள்கிட்ட, ஓரளவு இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்கள்கிட்ட உலகத்தை எத்தனையோ பாவங்களை ஜனங்க செய்கிறாங்க, நாங்கள் அதை செய்கிறதில்லை, அநேக காரியங்கள் செய்கிறதில்லை. ஆனால் ஒரு வார்த்தை எங்களை நோக்கி வருகிற வேளையில் எந்த அளவில் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோன்றதை நானும் உட்படத்தான். ஏனெண்டா அவங்களுக்கு யூஜின் பிரதர்னா சில உள்ள கோபக்காரன விதம் உங்களை பார்வையில் இருக்கும். ஆனால் என்னோட ஆண்டவர் பேசினோடையது இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட வச்சு நானும் பயந்து கொள்வோம்னு பார்த்தேன். எவ்வளவு எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். பொறுமை இல்லைன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை இழந்து போடுவோம். பொறுமை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி சொல்கிறது, அது அதான் சொன்னேன். ஆபிரகாம் பொறுமை இல்லாமல் அவர் ஒரு நிமிஷம் அதை சிந்திச்சிருந்தா கூட அங்கே அந்த தவறை விட்டுருக்க மாட்டார். அங்கே சாராளுடைய பேச்சா கேட்க சொல்லேக்க ஒரு நிமிஷம் அவர் பொறுமையாக இருந்து அதை ஆராய்ந்திருந்தேன். ஏன்னா பொறுமை இருந்தால் தான் நாங்கள் சிந்திக்கல. அதாவது நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், அந்த ஒரு தெளிவு அடைஞ்சு நாங்கள் அதை கிரகிக்கக்கூடியது இருக்கும். பொறுமை இல்லாட்டி நாங்கள் அதான் வேதம் சொல்கிறோம், பெருமை உள்ள பார்க்கணும், பொறுமை உள்ளவன் மேலண்டங்க வேதம் சொல்கிறது. தெரியும். அப்போ பொறுமை முக்கியம். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் சபையில் வருகிறோம். ஒரு பார்வையை சில வழியில் எங்களை நோடிச்சு விட்றோம். ஒரு சிரிப்பே ஒரு மனுஷனை புண்படுத்தி போடும். அந்த நேரத்தில் எங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நாங்கள் யாரை பார்க்குறோம்? வேதத்தில் ஆண்டவர் நெகேமியா 9வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து படிக்குமா, வாசிக்கும். அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். வாசிக்கிறீங்க 29. ஓகே, வாசிங்க. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து. நீர் அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து வேண்டாங்க சொல்லப்படும் அநேக காரியங்கள். 40 வருஷமா இந்த ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறேன். இங்கே இது முன்பாக எழுதப்பட்ட 40 வருஷம். இந்த 40 வருஷத்துல தேவனை பற்றி தெரியாது இந்த ஜனங்களுக்கு. ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரியான ஒரு சிறையிருப்பிலேருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். எவ்வளோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். தங்களுடைய ஜீவனையை கசப்பாக்கி கொண்டு இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டு கொண்டு வந்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் தங்களுடைய தோளை தூக்கினார் என்று பார்க்கிறோம். இது எங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நாங்களும் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாக்கலாம். இலங்கை தேசத்திலிருந்து அடிபட்டு உடப்பட்டு சொந்த வீட்டில் படுக்க இல்லாமல் படுத்தா விடிய எழும்போமோ உயிரோடு தெரியாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு. நாங்கள் அந்த சொந்த நாட்டிலேயே சொந்த வீட்டிலேயே அகதியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த பேராக நாங்கள் இருந்தது. எங்களோட அடையாளம் அதுதான். யாருமே மறக்க முடியாது. இங்கே ஆண்டவர் ஏதோ கொண்டு வந்து விட்டு எங்களுக்கு வானத்தை தந்து விசாவை தந்து கொஞ்சம் ஏதோ உடுப்படை தந்து சாப்பாட்டை வேளைக்கு சாப்பாடு தரபடியே நாங்கள் நிமிந்து நடக்கிற மொழிய. ஆனால் எங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நாங்கள் ஒரு அடிமை அல்ல, அடிமைத்தனத்திலிருந்து வந்தோம். நாங்கள் அகதி அல்ல, சொந்த தேசத்தில் வாழ முடியாமல் துரத்த விட்டுப்பட்ட ஆக்கல. இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம்? என்ன உட்பட தான் கிடைக்கிறோம். நாங்களும் சில வழியில் அறியாமையில் சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. அது நீடிய பொறுமையோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காத்திருந்தார், நீடிய பொறுமையோடு. ஆனால் நாங்களும் எங்களுடைய பொறுமை எந்த அளவில் வச்சிருக்கிறோம்? நானும் நீங்களும் எந்த அளவில் வச்சிருக்கிறோம்? கொஞ்சம் மண்ட உடனே அப்படியே எங்களுக்குள்ள அந்த பழைய சுபாவம் அப்படியே இருக்கா, லைட்டாக இருக்கால் அப்படியே வந்து தொட்டு போகுது. இப்படி தேவன் எங்கள்கிட்ட விரும்புகிற நாங்கள் மனம் திரும்பணும். பொறுமை முக்கியம். பொறுமை இருந்தால் நாங்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் இந்த இடத்துல கவலை, தூக்கம், வேதனை தான். நாங்கள் யாருமே எங்களை நாங்கள் திருப்திப்படுத்தி கொண்டு நான் நியாயப்படுத்திட்டு போகலாம். அவர் போயிட்டா நாங்கள் இந்த சிரட்டி அவரால் போனது இவரால் போனோன்னு எங்களை நாங்கள் மொழியை போட்டு போயிடலாம். பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். பொறுமை இல்லை, ஒருத்தருக்கும் பொறுமை இல்லை. நாங்கள் பொறுமையாக இருக்கோம். தேவன் சொல்கிற பொறுமையாக போன வரைக்கும் பொறுமை இல்லை, இருந்த எங்களுக்கும் பொறுமை இல்லை. பொறுமையாக இருக்கணும். நாங்கள் பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் அநேக காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு பார்க்குறோம். அது அப்படி தான். ஈசாக்கு அதைத்தான் செய்தவர். பொறுமையோடு இருந்த சத்ரு கிட்ட நெருங்கி வந்தான்னு பார்க்குறோம்.
அதான் சொல்கிறேன், நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அநேக காரியங்களை பிசாசானம் கொண்டு வருவான். நாங்கள் அதோட நாங்கள் வாக்குவாதம் பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் எவ்வளவு பொல்லாங்கான எங்களுக்கு எதிராக காரியங்கள் எங்களுக்கு திட்டமிட்டு கொண்டு வருவானோ அவ்வளவுத்தையும் நாங்கள் பொறுமையோடு கத்தருக்குள்ள பார்த்து அவருடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்ப்போம்னா அவ்வளவு தீங்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அவனுக்கு சாபமாக்கி விட்டுருவார். இவ்வளவு நான் சொல்றது. அதனால உங்களை கொடுத்து உங்களோட சகோதரருக்குள்ள யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் அவர் அப்படி, அவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி, அவர் இப்படி அப்படி என்று உங்களுக்குள்ள அந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து போட்டுக்கொண்டு கதை கட்டிக்கிட்டால் தயவு செய்து நீங்கள் நானும் மௌனமாக இருப்போம். தேவன் அதுதான் இந்த வேதத்திலேருந்து எங்களுக்கு சொல்றது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்களுடைய நிலையை மறந்து தோள்களை தூக்கி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அநேக காரியங்களை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருந்து அதே போல நாங்களும் எங்களோட தோள்களை தூக்காமல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நாங்கள் வாய்ச்சி போட்டு வரலாறு போட்டு சூப்பராக இருக்கு நல்லா இருக்குன்ட்டு போகாமல் நல்ல கதையாக இருக்குன்ட்டு போகாமல் எங்களோட கதையை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களை அந்த வாழ்க்கையை சரியான முறை நாங்கள் கொண்டு நடத்துவோமானால் நிச்சயமாகவே தேவன் எங்களோட இருந்து அங்கே அமலேக்கியருக்கு முன்பாக அங்கே அவங்களே சொல்கிறாங்க வந்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக அது நடக்கும். ஏன் எங்களோட வாழ்க்கையில் நடக்க எங்களோட கண்கள் காணாது என்று யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அப்போ நானும் இதில் தவறி இருக்கிறேன். எடுத்த உடனே பக்கண்டு ஏன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு கர்த்தரை விட எங்களோட கௌரவம் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை விட வாக்கு தத்தத்தை விட எங்களுடைய நீதி நியாயம் எங்களுக்கு முக்கியமாக தெரியுது. இல்லை நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நாங்கள் முன்பாக வைப்போம், தேவனை முன்பாக வைப்போம். நாங்கள் நடக்கிற வேலையில் எவ்வளவு உபத்திரங்கள் விரட்டுக்கும், பிரச்சனையே இல்லை. எவ்வளோ பிரச்சனை விரட்டுக்கும். என்னென்னு சொன்ன ஆண்டவர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எங்கள் மேல் கைகூட விட மாட்டார், கடைசி மட்டும் விட மாட்டார். ஆன முறைக்கு அவர் எங்களை அழைத்தபடியால் அவருடைய சொல்ல கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பொறுமையாக இருக்கலாம். எங்களோட கௌரவங்களை கொஞ்சம் விட்டு எங்களுடைய கோபங்களை கொஞ்சம் அடக்கி நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அவசரப்பட்டோம் என்று சொன்னால் அது ஆபத்தில் போய் முடியும். இதுலேயே நாங்கள் அவசரப்பட்டோம்னா அது ஆபத்து முடியும்னா வேதம் சொல்லுது. இந்த வேதத்தில் அநேகர் வந்து பொறுமையாக இருந்தால் அநேக ஆசீர்வாதங்கள். வாக்குத்தத்தம் கடந்த நாட்களில் வாக்குத்தத்தத்தை பற்றி சகோதரி பேசினதா, அந்த வாக்குத்தத்தின்படி நடந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தவர், ஆசீர்வதிப்பார் சொன்னவர். வாக்குத்தத்தம் அவங்க இருந்தது. ஆனால் ஆபிரகாம் சாராளுடைய கதையை கேட்டு அந்த இடத்தை ஒரு நொடிப்பொழுதுல தவறிட்டேன். நான் இந்த வார்த்தை எடுக்கிற வேளையில் என்னுடைய நாட்டில் நடந்த அந்த காரியம் தான் எனக்கு அப்படியே தட்டினது. அதை நான் மேலோட்டமாக சொல்கிறோம், விளங்குறாங்க விளங்கி கொள்ளுங்க. உண்மையாகவே நாங்கள் இலங்கை தேசத்திலிருந்து நாங்கள் இல்லை. நீங்கள் பிரச்சனை துவங்கின காலத்திலேருந்து 2009 மட்டும் நீங்கள் கொண்டு வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு அப்படி ஒரு கேள்விக்குறியில் வைப்பீங்கன்ட்டா ஒரு நிமிஷம் நாங்கள் பொறுமை இழந்தபடியாத்தான் எங்களுக்கு அந்த 2009 துக்கமான முடிவு நடந்ததுன்னு நாங்கள் பார்க்குறோம். அது நீங்கள் சரியான முறையில் எல்லா பகுதியும் நீங்கள் ஆராய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா திரும்பிட்டா நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவேன். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. 2000 எங்களோட நாட்டு தேசத்தில் பிரச்சனை ஒதுங்கின காலத்தில் இருந்து இந்த 2009 மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அப்படியே எல்லாம் வந்து எல்லாம் அரசியல் சண்டைன்னு பார்க்காம அரசியல் எல்லாம், அதாவது சர்வதேச நாடுகள் எல்லா பிரச்சனையும் அயல் நாடுகள் இந்தியா உட்பட எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க ஒரு நிமிஷம் எங்களுடைய அதாவது பொறுமையை நாங்கள் பிடிச்சிருந்தா இன்றைக்கு இவ்வளோ சனம் செத்தும் இருக்க மாட்டுது, இவ்வளோ அவலவம் இன்றைக்கு நடக்காது. இப்படி கெஞ்சி கொண்டிருக்க வேண்டிய காரியம் இல்லை. அப்போ பொறுமை இவ்வளவோ முக்கியம். பொறுமையை நாங்கள் காத்துக்கொள்வோம். அதான் தாவீது அப்போ பொறுமையை காக்கிறோன்னா தேவன்கிட்ட நாங்கள் கேட்கணும். 40 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். அப்ப நாங்கள் யார்கிட்ட கேட்கணும் பொறுமை வேணும் என்று? பொறுமை இல்லை, எங்கள்கிட்ட கொஞ்சம் அவசர புத்தி இருக்குது, எங்கள்கிட்ட கொஞ்சம் கோபங்கள் தாபங்கள் இருக்குது. இல்லையாண்டு இல்லை, எடுத்த உடனே சுடுசுருண்டு கதைக்கிறோம், கோபப்படுறோம், இல்லையாண்டு இல்லை. ஆனால் நாங்கள் கத்தரிட்டா போகணும். நாங்கள் பொறுமைக்கு ஒரே விடுதலை கத்தலாம். நாங்கள் கத்தரிட்ட நாங்கள் போய் நாங்கள் சத்தமாக நாங்கள் விட்டோம், எங்களை வாயை திறந்து நாங்கள் எங்களை இருதயத்தை அவர்கிட்ட நாங்கள் திறந்து வைப்போமானால் எங்களுக்கு அந்த பொறுமையை தருவார். இப்போ நானும் நீங்களும்
ஓரளவு நாங்கள் இங்கே அறியப்பட்ட நாங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்ப காலங்கள் எங்கள்கிட்ட இருந்த பொறுமை எவ்வளவுல இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறோம்னு தெரியும் ஒவ்வொருவரும். என்று தேவனங்களை மாற்றுவார். தேவனங்களை அவர் மாற்றுறது வல்லமை உள்ள ஆண்டு. மனுஷன் தான் ஒரு ஒரு அளவுகோல் வச்சிருப்பான், இவரால் இவ்வளவு தான் உண்டு. ஆனால் தேவன் அப்படி, தேவனங்களை உருவாக்குற தேவன், தேவன் உருவாக்குற தேவன். மனுஷன் ஒரு கணிப்பை வச்சிருப்பான், இவரால் இது செய்யலாம், இதை இல்லாட்டி இதை நிப்பாட்டு, இதை போடு. அது ஊழியத்திலையும் சரி, இதை கொடுக்குறது, இது சரி வராது, இவரால் முடியாது, இவருக்கு அது இல்லை, இது இல்லை, நிப்பாட்டு என்றது. தேவன் அப்படி, தேவன் கொடுத்தா எந்த ஊழியம் நிப்பாட்ட முடியாது. மனுஷன் கொடுத்தா நிப்பாட்டிட்டு போட்டு. ஏனென்றா தேவன் கொடுத்தா தேவன் உருவாக்குவார். தாவீதுக்கு எங்கேயும் எந்த யூனிவர்சிட்டியிலையும் ஆண்டவர் கொண்டே விட்டு எந்த பெரிய கல்வியும் படிச்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அங்கே ராஜாவாக வர இல்லை. ஆட்டுக்கு பின்னால் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீதைத்தான் தேவன் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இஸ்ரவேல்னு சொன்னால் உலகத்திலேயே அறிவாளி அவங்களாண்டு கதைக்கிறோம். உண்மையும் அதுதான். இன்றைக்கு சின்ன நாடு, இன்றைக்கு எல்லா நாடும் சேர்ந்து இன்றைக்கு சுற்றித்தானே பார்க்கணும், முடியாமல் கிடக்கிறது. ஏன்? கர்த்தருடைய கரம் இருக்குது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரோட நாங்கள் பொறுமையாக காத்திருந்து கர்த்தர்கிட்ட, அதான் சங்கு தாவீது அழகா சொல்றாரு, அழகா சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமை கண்டிப்பாக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தர் அதை செய்தார் பார்க்கிறோம். தாவீதை கொண்டு உயர்த்தி விட்டார். இஸ்ரவேலில் எவ்வளவு அறிவாளிகள் இருந்த, வேறு யாரையும் பிடிச்சி விட இல்லாது. ஆனால் சவுல் என்ன செய்தார்? சவுல் காத்திருக்கல. சாமுவேல் வருமளவும் காத்திருக்கல. தன்னுடைய மாமிசத்தில் தன்னுடைய காரியத்தை அவர் செய்ய வழிகிட்டார். அங்கே அவருடைய ராஜ்யவாரம் அங்கே போனது பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்காக நாங்கள் பொறுமையோட காத்திருக்கோம் வேதம் சொல்லுது. எந்த விஷயத்தில், குடும்பத்தில் கூட, குடும்ப வாழ்க்கையில் கூட நாங்கள் பொறுமையாக இருப்போம். எல்லாத்தையும் எடுக்கிற ஸ்டெப் போகணும், கவனமாக எடுக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லுவேன், அநேக காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது. நான் பொறுமையோட ஜெபிச்சு தான். அதை நான் முந்தியவருக்காக சொல்லியிருக்கேன். ஜெபம் ஒரு காலமும் ஜெபத்தை ஆண்டவர் பொறுமையாக தள்ள மாட்டேன். எந்த ஜெபமும் தள்ள மாட்டேன், எந்த ஜெபமும் தள்ள மாட்டேன். நான் நினைக்கிற பிறகு நீங்கள் ஜெபிங்கோ, நீங்கள் ஜெபிச்சு தான் அந்த கேட்பேன். இன்னும் ஆற்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பேன். அந்த ஜெபத்தை நாங்கள் பண்ணுற வேளையில் எங்களுக்கு ஒரு வீடு வேணுமோ, அந்த ஜெபம் அங்கே கட்டிடமாக கட்டி கொண்டிருக்கப்படும். ஒரு சுகம் வேணுமோ, அந்த சுகத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தருது. அவருக்கு கொஞ்சமாக லேட்டாக தர முடியும், குயிக்காக தர முடியும், லேட்டாக தர முடியும். அது அவருடைய இது. ஆனால் கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர் எங்களுடைய ஆண்டவர் பேர். ஏன்னா அவரே, இயேசு கிறிஸ்துவே அங்கே எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவரே இந்த மாம்சத்தில் எங்களுக்காக சிலுவையில் அவர் அங்கே ஒப்பு கொடுக்க போகிற, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு எவ்வளவு அசிங்கங்கள் அவர் சுமந்தார், எவ்வளவு வேதனைகளை துப்பினார்கள், அடித்தாங்க கன்னத்தில். சரியோ, கண்ணை கட்டி போட்டு நீ யாருண்டு எங்களுக்கு திருஸ்தாந்தமாக சொல்லண்டு எவ்வளோ ஏளனம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் வாய் திறக்க, வாயினால் அவருடைய தேவையில்லாத வார்த்தைகளுக்கு தேவை விட ஆண்டவர் விட இல்லை. ஏன்னா அங்கே அவர் அவ்வளவுக்கு அங்கே பொறுமையை காத்தார். ஏன்னா பிதாவை சார்ந்திருந்தபடியா, பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தபடியா, அங்கே அவர் பிதாவோடு இருந்தபடியா, அவர் அங்கே வேற இது அவர்கிட்ட வர இல்லை. பிதா சொன்னதையே அவர் செய்துட்டு போனார். பொறுமை. நாங்கள் கிறிஸ்துவோடு இருக்கோம், அதான் முதல் முக்கியம். நாங்கள் அந்த சௌரம் இந்த சௌரனுடைய குணத்தை பார்த்துக்கொண்டு, சுபாவத்தை பார்த்து அவருக்கு ஏற்றமாக இருப்போம், இவருக்கு ஏற்றமாக கொண்டு போக வேண்டாம். இந்த வேதத்தின்படி, இந்த வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சுபாவங்கள் இருக்கு. அந்த சுபாவத்தில் நாங்கள் நடப்போம், அந்த சுபாவத்தில் நடப்போம். ஏன்னா எங்களுக்கு சுபாவம் காட்டுறவங்க எல்லாம் விழுந்தாங்கன்னா நாங்களும் விழுந்து ஓடுவோம். மனுஷன் நம்பாதீங்க, நானும் நம்ப கூட, நீங்களும் நம்ப கூட. நான் முந்தியும் சொல்லியிருப்பேன், என்ன நீங்கள் நம்பாதீங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன். கத்திர மட்டும்தான் நம்பணும், கத்திர மட்டும்தான் நம்பணும். ஏன்னா அவர்னா மாறாத தெய்வம், அவர் மாற மாட்டார், அவர் ரெண்டைக்கும் மாற மாட்டார். மனுஷன் மாறிடுவான். ஆனால் முறைக்கு நாங்கள் கிறிஸ்துவே அங்கே பொறுமையோடு இருந்தார் என்று எங்களுக்கு அடிச்சுவராக இருக்கிறார் கிறிஸ்துவே. அப்போ நாங்களும் அப்போ நான் என்ன கேட்குறேன்டா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, ஆபிரகாமுடைய மகன் தான் ஈசா, தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்த பிள்ளை. ஏன் அவருக்கு அந்த உபத்திரத்தை ஆண்டவர் அனுமதிச்சார்? ஏன் அனுமதிச்சார்? அனுமதிக்காம விட்டுருக்கோம். அவர் தோன்ற ஆபிரகாம் மரித்தா பிறகு அங்கே அந்த துறவெல்லாம் மூடப்பட்டுட்டு தோண்டைக்கு அவருக்கு ஒரு டிஸ்டர்ப் வருது. அப்போ வேதம் தெளிவாக்கிறது, எங்களுக்கு பூமியில் உபத்திரம் உண்டு, திடங்கோள், உலகத்தை நான் ஜெயித்தேன். பிரச்சனையில் மத்திதான் எங்களை ஆண்டவர் கொண்டு உயர்த்துவார்.
அதிலே எங்களுடைய வாயின் வார்த்தைகளை கவனிப்பார். பொறுமையை பார்ப்பேன். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஜெபம் என்று சொல்கிறோம். ஜெபத்தில் என்னத்தை செய்கிறோம்? ஜெபத்தில் என்ன ஆண்டவர்கிட்ட பார்த்து நாங்கள் சபிச்சு கொண்டு வரோம்? இல்லை. ஜெபத்தில் நல்ல விஷயங்களை நல்லதை தான் எங்களை வாயினா உச்சரித்து கொண்டு வரோம். அப்போ எங்களோட வாயினால் முடிஞ்ச அளவில் நல்லதை பேசணும், இல்லையா மௌனமாக பொறுமையாக இருக்கணும். ஏன்னா எங்களோட வாயே எங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு சாபமாக வந்துடக்கூடாது. எங்களோட வார்த்தையை எங்களுக்கு முள்ளா போயிடக்கூடாது. அப்போ பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம்னா அநேக விஷயங்களை நாங்கள் சாதிக்கலாம். யோசேப்பு பொறுமையாக இருந்தேன். தன்னுடைய சுற்றிலும் இருந்த சகோதரங்கள் அவர் நெருக்கின வேலையில் வாய் திறக்கையில் பொறுமையாக இருந்தார். நித்திரவிடாமல் கெடுங்க பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்தார். யோசேப்பு பொறுமையாக இருந்தார். யோசேப்பு எங்கே கொண்டு ஆண்டவர் நிறுத்தினார்? பார்வோனுக்கு முன்பாக அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தி விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருந்தது? ஏளனமான ஒரு வாழ்க்கை, தூக்கி எறியப்பட்ட ஒரு வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட தேப்பனே நகைக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் கடைசியில் தகப்பனே வந்து புகழக்கூடிய அளவுக்கு அங்கே யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அதான் முக்கியம், தேவன் உயர்த்தினார். ஆனால் யோசேப்பு எங்கேயும் வந்து தன்னை நியாயப்படுத்துறதுக்கு அந்த வாய் திறக்க இல்லை. அப்போ இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சும்மா நாங்கள் சபை ஆண்டவர்கிட்ட வாரம் கொண்டு போட்டு நாங்கள் போன கிழமை இருந்தோமா, இந்த கிழமை இருக்கையில, இந்த கிழமை இருந்தோம், அடுத்த கிழமை இருக்கையில மாறணும். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்ளாட்டி அது வாழ்க்கையே இல்லை. அது நாங்கள் இப்படியே போய் நாங்கள் எங்களுடைய முடிவு எப்படி போய் நான் நியாய தீர்ப்பில் எங்கே நிற்கிறோம்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆசீர்வாதத்தை பெறலாம். நிறைய விஷயங்களை நாங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கையில் அதான் சொல்கிறேனே. நான் சில காரியத்தை நான் அனுபவித்தபடி அவங்களோட பேசுகிறது. நான் பொறுமையோட அநேக காரியங்கள் நான் காத்திருந்தேன். வருங்காலங்களை கத்திர சித்தமான நான் சாட்சியை சொல்லிட்டு போவேன். நான் பொறுமையாக இருக்கிறேன். அதுக்கும் அது சாட்சிக்காக பொறுமையாக இருக்கிறேன். அதான் உண்மை. பொறுமையாக இருக்கிறேன். கத்த நிச்சயமாக எங்களை பொறுமையை கனம் பண்ணுவேன். மனுஷனுடைய பார்வையில் எங்களுடைய பொறுமை வந்து அற்பமாக போகும். குடும்ப வாழ்க்கையில் தான் கணவன் மனைவிக்குள்ள காரியம் பொறுமையாக இருப்போம். ஜெபிப்போம். முழங்கால விட்டு ஜெபிப்போம். நான் அதைத்தான் சொல்லுவேன். ஊழியங்களில் பிரச்சனை வந்ததோ வீணா பாஸ்டர் மேலே நாங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா பாஸ்டர் மேலே எங்களை வளர்த்துட்டோம். எங்களுக்கு நல்ல போதனை வந்து எங்களுக்கு நல்ல ஆகாரம் தந்திருக்கணும். சும்மா எடுத்து குழந்தை பிள்ளைகளுமே 5 வயது 10 வயது பிள்ளைகளுமே எடுத்து பாஜ எனக்கு இப்படிய அந்த சவரம் பிடிச்சதை வேண்டாம். அது வேண்டாம். முழங்கால போடுவோம். என்ன பிரச்சனை? முழங்கால போடுவோம். முழங்கால மடித்தால் நிச்சயமாகவே அந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டு பார்க்குறோம். முழங்காலம் முடக்குவோம், வாயை மூடுவோம், தேவனுக்கு முன்பாக வாயை திறப்போம், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்வோம், மௌனமாக இருப்போம், பொறுமையாக இருப்போம். வாலிப பிள்ளைகளும் அப்படித்தான். உங்களுடைய எதிர்காலங்களில் கணக்கு விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய கிடக்கு. விஷயங்கள் இது ஒரு பொல்லா உலகத்தில் இருக்கிறோம். இந்த உள்ளங்கையில் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் எப்படி நடக்கலாம்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேணும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதானே, அவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தரை யாராலையும் மறைக்கும். கர்த்தருக்கு யாரும் மறைக்க முடியும். நானும் பேசிக்கொண்டிருக்கிற நானும் எப்படி என்று அவருக்கு தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் அப்படி என்று அவருக்கு தெரியும். ஆனால் முறைக்கு கர்த்தருக்கு எதையும் நாங்கள் மறைக்க முடியாது. அங்கே தாவீது அப்படி அங்கே கேட்டபடியா கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நாங்கள் பொறுமையோடு சார்ந்திருந்து நாங்கள் கூப்பிடைக்க அவர் எங்களுடைய கூக்குரலை கேட்டால் பிறகு என்ன எங்களுக்கு வேறு என்ன வேதனை வரப்போகுது, வருத்தம் வரப்போகுது. அவர் எல்லாத்தையும் மாற்றிட்டு போவார்னு பார்க்குறோம். அதான் சொல்கிறோம். இன்னொரு வசனம் சொல்றது பிரசங்கி 7:8 படியுங்க மாடுது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக கர்த்தர் மாற்றுவார். என்னன்னு சொன்னால் நாங்கள் அவருக்குள்ள பொறுமையாக இருந்தவன்ட்டு அவர் மாற்றுவார். இதுதான் உண்மை. இதை விட்டு போட்டு நாங்கள் எந்த காரியத்திலும் எங்களை நாங்கள் முன்னிறுத்தி நான் தான் இதை செய்தேன், நான் தான் அப்படி செய்தேன், நான் தான் இப்படி ஓடினேன் ரெண்டு எங்களை நாங்கள் நான் என்று சொல்லாது. நான் என்று சொன்னால் கடைசியில் நாய் மாதிரி மிருகமாகி போயிடுவோம். நான் பொதுவாக சொல்றேன், நானும் தான். கர்த்தர் எனக்கு குட்டினபடியா, எனக்கு குணத்தினபடியா சொல்கிறோம். எந்த விஷயத்தில் நாங்கள் நான் என்று வலிக்கிட வேண்டாம். அது பிறகு ஒரு மிருக சுபாவத்தில் போயிடும்.
அது வேண்டாம். நான் கட்டின பாபுலோன் கோபுரம் அங்கே மானநாயகம் அங்கே சொரிஞ்சு விழுந்து நாக்கி புல்லு துண்டாண்டு பார்க்குறோம் வேதத்தில். ஆனமுறைக்கு ஒரு நாள் நானண்டு வழிக்கிடக்கூடாது, நானண்டு வழிக்கிடக்கூடாது. ஆரம்பம் எங்களை எந்த விஷயத்துலையும் ஆரம்பம் அப்பமாக தான் இருக்கு. ஆரம்பத்தில் எடுத்தோன்னு எல்லாம் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் முடிவு கத்தர் சம்பூர்ணமாக மாற்றுவேன். அதுக்கு நாங்கள் கத்தரை காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். அது என்ன காரியமாக இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலங்களை குறிஞ்சிருக்கலாம், என்ன விஷயமா இருக்கு, எங்களுடைய வேலையில இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், உங்களோட விசா காரியம் கூட இருக்கலாம். பொறுமையோடு இருக்கும். கத்தர் கைவிட மாட்டேன், கத்தர் கைவிட மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன தெரிஞ்சு கொண்டு நாங்கள் இந்த தேசத்தில் வரைக்க கதை முடிஞ்சுது. அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் நடக்குது, நாங்கள் எல்லாம் போண்டியாகலாம், கதை முடிஞ்சது. எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்து எல்லாம் முடியத்தான் எங்களுக்கு தூக்கி விசா வந்தோம். இதுதான் கத்தர் செய்கிறது. ஏன்னா அவர் செய்கிறதுக்கு காரணம் தேவையில்லை. அவர் இல்லாத இருக்கும் அப்படி செய்வார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்கால் நிரம்பி வழியும். இதுதான் அவருடைய கத்தர் செய்யறதுக்கிட்ட அப்படிதான் செய்வார். சரியோ, நாங்கள் பிரயாசப்படுத்தி எங்களை காட்டி கொண்டு எங்களை நாங்கள் உயர்த்தி மேன்மைப்படுத்தி அதெல்லாம் தேவையில்லை. எங்களை நாங்கள் விட்டு கொடுப்போம், அடி மாட்டோம். நீங்கள் நானும் கத்தருடைய பார்வையில் நாங்கள் ஒரு சாம்பல் தூசுவானமே, அது ஆபிரகாமே சொல்லிட்டு போறேன். நாங்கள் ஒரு சாம்பல் புழுதி. இலங்கை தேசத்தில் நாங்கள் எத்தனை சாப்பாட்டுக்கு கெஞ்சி நாங்கள் அலைஞ்ச நாட்கள் உண்டுன்னு, படுக்க இடம் இல்லாமல் நாங்கள் அலைஞ்ச நாட்கள் உண்டுன்னு. இன்றைக்கு ஆறாள் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நான் பேசுகிற தைரியமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்களும் இந்த இடத்துல வந்து இருக்கிற காரணமே கத்தர் கத்தரை முன்னுக்கு வைப்போம். எங்கள்கிட்ட 1000 குறைகள் இருக்கும், பலவீனம் இருக்குது. அதை சொல்கிறேன், கத்தரை கூப்பிடைக்க அவர் சமீபமாக வந்து அவர் எங்களோட குறைகளை அவர் நீக்குவார். நாங்கள் இதில் யாருமே பெரிய அங்கே 100% நானுங்க ஃபேவரட்னு சொல்ல மாதிரி நீங்களும் அப்படியான நீங்களும் எண்ணெயலாம். கத்தரைக்குள்ள நாங்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்களா. ஆனால் நாங்கள் கூப்பிடைக்க கத்தர் எங்களுக்கு அந்த இதை தருவார்னு சொல்கிறோம், அந்த கிருபியை தருவார், அந்த விலனை தருவார். அப்போ நாங்கள் பொறுமையாக இருக்கோம். நாங்கள் வாயால் எல்லாவற்றையும் சொல்லி போட்டு கடைசியில் போய் ஆண்டவரை எங்களை மன்னியும் கொண்டுட்டு போட்டு போய் அடுத்த கட்ட ஆண்டவரை எங்களை செய்யும் கொண்டு போகக்கூடாது. நாங்கள் பொறுமையாக இருக்கணும். என்ன சம்பவம்னா என்ன காரியம், இந்த சபையில் தேவன் எங்கள்கிட்ட விரும்புகிற காரியம் ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் நாங்கள் பொறுமையோடு இருப்போம்னு சொன்னால் கத்தர் எங்களுக்கு உதவி செய்வாருன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோசேப்போட வாழ்க்கையில் ஆரம்பம் அற்பம் தான். அவருடைய தரிசனத்தை அவர் சொற்பனத்தை சொல்லியாக்க அற்பமாக நகைத்தாருன்னு பார்க்குறோம். சிரிச்சிச்சினவன் குடும்பமே சிரிச்சது. ஆனால் முடிவு எப்படி மாற்றினார் ஆண்டவர், எப்படி மாற்றினார்? யோசேப்பு சொல்லாடி அங்கே 1 மில்லியன் அளவு போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் நாங்கள் ஆழமாக பார்த்தா எங்களுக்கு நேரமும் காணாது, வசனத்தையும் கூட சொல்லி கொண்டு போய்ட்டு இன்றைக்கு விண்ணப்ப ஜெபம் நன்றி ஜெபம் இருக்கிற நான் குயிக்காக பேசி கொண்டு போகிறோம். ஆன முறைக்கு நாங்கள் பொறுமை மிக முக்கியம். குடும்ப வாழ்க்கையிலையும் பொறுமை வேணும், கணவன் மனைவிக்குள்ள பொறுமை வேணும். நான் குடும்பமாக இருக்கிறபடியால் பிள்ளைகளை நடத்துறதுல பொறுமை வேணும். சும்மா நாங்களும் அவசரப்பட்டு கொண்டு வாயில் திறந்துட்டு வாயால் எங்களை வார்த்தையில் விடக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைகளும் கவனமாக இருக்கணும், வாயால் வார்த்தையில் விட எல்லாம் பொறுமையாக இருந்து அப்படி லிசன் பண்ணணும், கேட்கணும். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் பார்ப்போம், வெள்ளக்காரன் என்ன அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, அமைதியான்ற ரூஸ்டிக் என்ன அமைதியாக இருக்கும். அமைதி எதுக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியார். அவங்களை ஆண்டவர் அறியாதும் தெய்வத்தை அறியாதவனே சொல்லுவான் அமைதியாண்டா என்ன, வாயை முடிக்கணும், பொறுமையாரு, அது உனக்கு எல்லாம் சரியாக கொண்டுவான். ஆனால் நாங்களோ இந்த வேதத்தை அறிஞ்ச நாங்கள், கடவுளுடைய வார்த்தை அறிஞ்ச நாங்கள் கத்தர் காரியத்தை செய்கிறது முன்னுக்கு நாங்கள் துவங்கிடுவோம். அவசரப்பட்டு அவருக்கு எடுத்து போன் இவருக்கு எடுத்து போன அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. நான் ஒரு அண்மையில் எனக்கு உண்மையை சொல்கிறேன், எனக்கு வந்த சில காரியத்தில் நான் நபர் ஒன்றும் செய்யலை, பொறுமையாக இருந்தேன், யாரோடையும் கதைக்கல. எனக்கு சில காரியங்கள் கேள்விப்பட்டு நான் பெருசாக ஒன்றும் கதைக்கல. எனக்கு என்னோட பயந்து கொண்ட சவனோடைய மட்டும் கதைச்சி போட்டு நான் செய்தது ஒரே காரியம்தான், என்னுடைய வீட்டில் பூட்டி போட்டு முழங்காடாக இருந்தான். ஆனால் அடுத்த கிழமை எல்லாமே சோறுக்கு அப்படியே போயிட்டு எல்லாம் சமாதான முறையில் போயிட்டு நாங்களும் சமாதானமாக இருக்கிறோம். சமாதான முறை எல்லாம் போய் கொண்டிருக்கு. தயவு செய்து இவர் நாங்கள் பேசி கொண்டிருக்கே நீங்கள் யாருமே எனக்கு நீங்கள் மாற்றி போடுறாங்க, இவர் என்ன சரியான நான் பிள்ளையான ஆளோட தான் சொல்கிறேன். எனக்கு சேர்த்தா இந்த வார்த்தை நாங்கள் இனி வேறு நாட்களில் பொறுமையோடு இருப்போம். நிச்சயமாக நாங்கள் பொறுமையோடு இருப்போம்னு சொன்னால் கத்தருக்குள்ள அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அநேக ஆசீர்வாதங்கள் அப்படி யோசேப்பை பெற்றிருக்கிறேன். அநேக அப்சலோம் தாவீதுக்கு எழும்பினது. அப்சலோம் பெத்த மகன் எழுப்பினார், தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று எழுப்பினார். ஆனால் தாவீதுடைய மனம் பாருங்க, தகப்பனுடைய மனம், தகப்பனுடைய இருதயம் அங்கே அப்சலோம் சாவர தகப்பன் விரும்ப இல்லை. பொறுமையோடு இருந்தார். மகன் திருந்தி வருவான் அவனை எப்படியாவது மீட்டு கொண்டான், பொறுமையோடு இருந்தார். அதான் தாவீதுடைய இருதயம்.
ஆனமுறைக்கு எங்களோட வாழ்க்கையில் என்ன எங்களுக்கு எதிராக எங்களோட ஜீவனுக்கு எதிராக வந்தால் அது கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் வராது. எங்களுக்கு எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவும் எங்களுக்கு சத்துரு எங்களை கை போட முடியாது. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு தத்தம் தந்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தின்படி எங்களை நடத்தி வருகிறார். 2016 ஆண்டு எனக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தம், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு இலங்கையை போக பயம். ஏனென்றால் நான் என்னுடைய சூழ்நிலை, நான் அங்கே இருந்த நிலைமை எனக்கும் அங்கோட சிலாக்களும் தெரியும். நான் அப்படியான ஒரு கட்டத்தில் இருந்தான். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போய் வேறு எப்படி நடக்குமோன்ற ஒரு பயம். ஆனாலும் கண்டிப்பாக நான் போகணும். என்னடா மாதிரி வைஃபிட்ட தகப்பனுக்கு சீரியஸ், போகத்தான் போய் ஆகணும். நாங்கள் அப்படியே யோசிச்சு கொண்டிருக்க எனக்கு வாக்கு தத்தம் பிறகு கர்த்தர் உனக்காக ஜாவை செய்து முடிப்பேன். நான் அதை அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்பி நான் இறங்கினேன். ஒரு கீறல் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வந்தேன். இதெல்லாம் நாங்கள் சும்மா இதில் இருந்து கொண்டு பேசல, அனுபவிச்சபடியே நான் சொல்லி கொண்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் இன்னும் நாங்கள் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் நாங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இன்னும் எங்களோட வாய்களை நாங்கள் வீண் வார்த்தைகளை நாங்கள் உளறி தள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம், கதைக்கக்கூடாது. சபையில் பொறுமை, நாங்கள் தான் பொறுமை வந்து அதான் சொல்கிறோம். உலகத்தில் எங்களோட ஊரில் பழையாக்கள் சொல்லுவாங்க, பொறுமை எல்லாவற்றுக்கும் ஒரு பொறுமைக்கு ஒரு இல்லை எண்டுவாங்க. அப்படி ஏதும் கூட கதைச்சு அங்கே அடிபட்டு கொண்டு போயிடுவாங்க. அடிபட்டு அங்கே மூஞ்சில ரத்தங்கள் வேற மாதிரி, அதாவது வேதனையான ஒரு காரியம். நாங்கள் அப்படியான ஒரு ஆட்கள் இல்லை, அதுக்காக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளவும் அழைக்கப்படவும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து பொறுமையாக இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் எங்களை உயர்த்த வல்லவர். அவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு முன்பாக இருக்குது. எங்களோட வாயின் வார்த்தைகள், எங்களுடைய நினைவுகள், எண்ணங்கள், நாங்கள் வாயினால் என்னத்தை சொல்கிறோம்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் பொறுமையாக இருக்கணும். இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. அதான் சொல்கிறேன். எங்களோட ஒரு துவக்கத்தில் இன்னொரு வசனத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. லூக்கா 21:19 என்ன சொல்லுது? லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப வாயினால் நாங்க உளறி போடணும் என்று சொன்னா ஆத்துமாவுக்கு எடுத்து போடுவோம். எங்களோட ஆத்துமா மிக முக்கியம் என்று சொன்னா நாங்க எங்களோட பொறுமையை காத்துக்கொள்ளணும். சரியா? எங்களோட பொறுமை தான் எங்களோட ஆத்துமாவை காத்துக்கொள்ளும். அப்ப நாங்க பொறுமையோடு நாங்கள் இருப்போம்னு சொன்னா எங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளல. ஆத்துமா மிக விலையேற பெற்றுவாங்க. இந்த ஆத்துமா ரட்சிப்பு, இந்த மீட்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருன்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு காலத்தில் இந்த ஆத்துமாவை தான் நாங்கள் இந்த ஆத்துமா என்னென்று தெரியாமத்தான் நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி தோளையை தூக்கி கொண்டு பல விதமான பாவங்களை செய்தோம். அறிவறுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி முரட்டாட்டம் பண்ணினோம். இவ்வளோ காரியத்தை செய்தோம். அப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ எங்களுக்கு ஆத்துமா மீட்பராருன்றது, இரட்சகராருன்றது தெரியும். இந்த ஆத்துமாவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்போ எங்களோட பொறுமையினால் எங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகளை நாங்கள் கதை கொண்டாண்டு இன்றைய நாள் இந்த உபவாச நாளில் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய நாளில் நீங்கள் இந்த உபவாசத்துக்கு வந்த நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு வந்திருப்பீங்க. அது வியாதியாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் பொறுமையோடு இருப்போம். 38 வருஷம் ஒரு மனிதன் அங்கே திரேசா குளத்தடியில் பொறுமையோடான் இருந்தேன். அங்கே பிச்சை அங்கே குருடாக இருந்து 38 வருஷம் இருந்தது வியாதியோடு. ஆனால் ஒரு நாள் வந்தது, இயேசு விடுதலை கொடுத்து அனுப்பினேன். சரியே? எங்களோட வாழ்க்கையிலும் பலவீனங்கள், வியாதிகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். ஆண்டவன் நிறைவேற்றுவார், கர்த்தர் நிறைவேற்றுவார். அதான் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் இங்கே வரையக்க நாங்கள் வெறுமையான பாத்திரங்களாக வந்துடுறாங்க. வெறுமை. அடுத்த நேரத்துக்கு ஒன்றுக்கும் வழி இல்லை, அடுத்த உடுப்பு வாங்க வழி இல்லை. எங்களை சேர்த்துக்கொள்வான் நிலையில இருந்தால் இலங்கை தேசத்தில் நீங்கள் நாங்கள் வந்துடுறாங்க. இது வெக்கம் நான் சொல்ல வேணும். வெக்கம் எங்களுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் கேட்டால் நாங்கள் வெக்கத்தை துக்கத்தை விட்டு தான் இந்த தேசத்துக்கு வந்துடுறாங்க. எங்களோட சொந்த காணியில் எங்களுக்கு நான் இது என்னுடைய காணி என்று சொல்லி எங்களுக்கு பேசி அதிகாரம் கொண்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லாமல் இருந்த நாங்கள் அந்த இடத்துக்கு இலங்கை அரசாங்கத்தான் இருக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்துக்கு வந்து தேவன் எங்களை அவரை நோக்கி பார்த்தவரில் எங்களுடைய முகம் பிரகாசம் அடைஞ்சுன்னு வேதம் சொல்லுது. அவர் எங்களை வாழ்க்கையில் பிரகாசம் அடைய வச்சார். யோசிப்பார், எங்களை மட்டும் எங்களோட பிள்ளைகளை, வெளிவேறு எங்களோட சந்ததிகள், எங்களுக்கு பின்பாக எங்களோட சந்ததிகளை. அப்போ இது எங்களுடைய சந்ததிக்கு ஒரு அஸ்திகாரம். எது? இந்த பொறுமை என்றது. என்னோட அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தன்ற எங்களோட பிள்ளைகள் பார்க்கணும். சாட்சி.
நாங்கள் வாயினால் தேவையில்லாத வார்த்தையோடு சாட்சியை இழந்து போட்டு நாங்களோட கொஞ்ச காலத்தில் போயிடுவோம். எங்களோட பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ போதுவார். பிள்ளைகளுக்கு நாங்கள் சாட்சியாக இருந்தால் அதை பார்த்து அவைந்த சந்ததிக்கு ஏற்பு கொடுப்போம். அப்போ சந்ததியாக தேவன் அவர்களோடு இருந்து அவரை ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கார். எனவே இந்த நாளிலே எனக்கு தரப்பட்ட நேரம் சரி என்று நான் நம்புகிறேன். நேரத்தை நான் பார்க்கிறது வாங்கிக்க ஏதோ ஆண்டவர் எனக்கு என்ற மனசில் ஏகப்பட்டது அநேக வசனங்கள் இருந்தாலும் எனக்கு தரப்பட்ட டைம் நான் முடிக்க வேணும். அதுவும் ஆனால் எனவே நான் பொறுமை என்று சொல்லியிருக்கேன். அதையும் நான் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு செய்ய வேணும். எனவே மீதியான காரியம் இருக்கிறபடியால் கத்தர் நிச்சயமாக அவங்களோட பேசியிருப்பேன் விசுவாசிக்கிறேன். கத்தரங்களை உயர்த்த வேணும். இதான் நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது. சபையில் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். சபையில் என்ன மாதிரி நீங்கள் இருக்க மாட்டேன், உங்களை நான் இருக்க மாட்டேன். எங்களுடைய ஒவ்வொருக்கும் ஒரு சுபாவம் இருக்கும். ஆனால் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ சுபாவத்தோடு இருந்தவன்டா எங்களுக்கு எந்த ஒரு முறுமுறுப்பும் பெறாது, எந்த ஒரு வாயடிப்பும் பெறாது. நாங்கள் பொறுமையை காத்து கொண்டு நடப்போம். இப்போவும் நான் கத்தரையே நாங்கள் தாவிதான் செய்வோம். கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்தேன். கத்தரின் வலது பக்கத்தில் நிழலாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்படி எல்லா நேரத்திலும் அவர் அப்படியா சொல்லி கொண்டு வருவோம். நாங்கள் பார்க்குறோம். அநேக வசனங்களை நான் காட்டிட்டு போயிடலாம். ஆனால் முறைக்கு நாங்கள் ஆபிரகாம் அப்படி இருக்க வேண்டாம். ஆபிரகாம் அவர் நல்ல ஒரு தந்தை தான். அவர் விசுவாசத்தின் தந்தை. அதில் இந்த விசுவாசம், அவருடைய விசுவாசத்துக்கு நாங்களும் இல்லை, ஒரு தரம் இல்லை. அதை நாங்கள் மறுதளிக்கல. அது உண்மை. வேதம் எழுதப்பட்டது உண்மை. வேதத்தை நாங்கள் யாரும் மாற்றலாம். ஆனால் அந்த நடந்த சம்பவத்தில் அவர் பொறுமையாக இருக்கையில் அந்த வாக்கு தத்தத்தை அவர் சுதந்தித்து கொள்றதுக்கு அங்கே அந்த சாராளுடைய சொல்லி அவர் கேட்கான். அதை கேட்டுட்டேன். கத்தருடைய அந்த இடத்துல கத்தர் சொல்லி இருக்கிறாரானே, நீ பேசாவிரன்னு சொல்லியிருக்கோம். அதில் அவர் பொறுமையை இழந்துட்டார். அதுதான் சொல்லுவாங்க. ஆகாரோட அந்த காரியத்தை செய்து முடிச்சு விட்டாருன்னு பார்க்குறோம். ஆனால் அவர் அப்படி செய்தும் அவருக்கு என்ன பாருங்க, அவர் மீறினபடியா அதில் அவர் பொறுமை இழந்தபடியா அவருக்கு சமாதானமாக இருந்த அந்த வாழ்க்கை சமாதானம் இல்லை. வேதனை, கண்ணீர், வேதனை. அவரே திருத்தியில் தண்ணியை கொடுத்து திருத்தி விட்டார். என்ற பிள்ளையம்மா அவர் திருத்தி விட்டார்னு பார்க்குறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்பணிந்து மௌனமாக இருந்து பொறுமையோடு இருந்து நாங்கள் இருப்போம்னா ஆசீர்வாதம் தேடி வரும், உயர்வு தேடி வரும். நாங்கள் பெரிய ஆசைப்பட தேவையில்லை, தேடி வரும். ஆன முறைக்கு இந்த நாள் எல்லாரும் எழுப்பி நின்று நான் ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு பின்பாக மீதியான காரியங்கள் சௌரவம் நடத்தி வரலாம். தகப்பனே, இந்த நாளில் ஐயா நீங்கள் இந்த நாளில் எங்களோட சபைக்கு ஆண்டவரை நீ பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது என்னுடைய வார்த்தையில் உம்முடைய வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்த உம்முடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் கத்தர் எங்களோட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. வருங்காலங்களில் ஆண்டவரே இந்த பொறுமை என்ற அந்த மனிதனை நாங்கள் ஆண்டவரை சேர்த்துக்கொண்டு இந்த பெருமை என்ற மனுஷனை, இந்த ஆண்டவரை பாவம் என்ற அந்த துக்குணமான மனுஷனை நாங்கள் துரத்தி எறிந்து விட்டு இந்த ஆண்டவரை இந்த பொறுமை என்ற மனுஷனோடு நாங்கள் கைகோர்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுங்க ஐயா. வேறு எந்த மனுஷனும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை பெருமையான மனுஷன், எரிச்சல் உள்ள மனுஷன், ஆண்டவரை கீழ்ப்பணியாத மனுஷர்கள் இது ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். இந்த சுபாவங்கள் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரை பொறுமை என்ற மனுஷனோட, ஆண்டவரை அன்பு என்ற மனுஷனோட, விசுவாசம் என்ற மனிதனோட நாங்கள் கைகோர்த்து ஆண்டவரை ஓட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இன்றைய நாளில் இந்த சபையிலே ஆண்டவரே இனி வருகிற காலங்களில் கூட நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் எங்களை நடத்துவீங்களோ தெரியாத ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு கத்தருக்குள்ளாக பொறுமையோடு நாங்கள் காத்திருந்து ஓட எங்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.